சக்தி மட்டும் இல்ல தமயந்தி, மௌலி அர்ச்சனா கூட அப்படிதான். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தான். அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே யாரோ ஒரு மூணாவது மனுஷங்களால தான் வருது. நான் இங்க வந்துட்டேன்லம்மா, இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, எங்க வீட்டு பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடி உங்க வீட்டு பொண்ணா? ஆமா, எங்க வீட்ல இருந்து வந்துட்டால, உங்க வீட்டு பொண்ணு தானே. இவ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன பத்தியா? பரவாயில்ல சக்தி, உன்னோட யோசனை எல்லாமே நல்லதாவே முடிஞ்சிருக்கு. சில நேரத்துல நாங்களே குழம்பி போயிடுவோம். ஆனா நீ தைரியமா நின்னு நினைச்சத சாதிச்சிடுற. அம்மா, என்னம்மா அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமக இல்ல, இப்ப 2 மருமக வந்திருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, வா தமயந்தி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிம்மா, வா. பாட்டி, இன்னும் ஏன் பாட்டி அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சொன்னதை கேட்டேல்ல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்த 2 மருமக வந்துட்டாங்கன்னு. நீ வந்து விளக்கேத்தும் போது எப்படி இருந்தது சொல்லு? இப்ப தமயந்தி வந்து விளக்கேத்தும் போது எப்படி இருந்தது பார்த்தேல்ல? பாட்டி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அவ கை தெரியாம பட்டு விளக்கு விழுந்துருச்சு, அதெல்லாம சகுன தடையா நினைச்சுக்க முடியும்? அப்படிலாம் பார்த்தா நம்மளால எந்த வேலையும் பண்ண முடியாது பாட்டி. ஒரு தடவையா இருந்தா பரவாயில்ல சக்தி, இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துருச்சு. அதனாலதான் இந்த சங்கடம். இப்பதான் பாட்டி கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்காங்க. உங்க சங்கடங்கள் எல்லாம் அவங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும், சரியா? நீங்க வாங்க பாட்டி, தனியா இருந்தா யோசிச்சுட்டே இருப்பீங்க, வாங்க. என்ன இதெல்லாம்? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். நினைச்சு பார்த்தா எல்லாமே கனவுல நடந்த மாதிரியே இருக்கு தமயந்தி. அன்னைக்கு கோவில்ல உன் கழுத்துல மாலை விழுந்ததுல இருந்து இப்போ கல்யாணம் நடந்த வரைக்கும் எல்லாமே வேக வேகமா நடந்துருச்சுல்ல? ஆமாங்க. என்ன பொறுத்தவரை வாழ்க்கை கூட எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்ல எழுதி ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிடுறதில்ல? அப்படிதான் எனக்கும். எனக்கும் அந்த பயம் இருந்ததுங்க. இதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். தமயந்தி, இன்னில இருந்து
உன்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலயும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ம், அதே மாதிரி என்னோட இன்ப துன்பத்துல நீ எனக்கு துணையா இருப்பியா? ம். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நானும் உங்களை மாதிரியே தான் உங்க எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் துணையா இருப்பேன். அதுக்கு இந்த நிலாதான் சாட்சி. தேங்க்யூ. ம். தேங்க்யூ வெரி மச். இப்பதான் மகா மனசுல இருந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. என்ன நம்பி இருந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். எப்படியோ என் கடமை முடிஞ்சிருச்சுமா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கடமை இன்னும் முடியலங்க. நம்ம குழந்தைங்க விஷயம் இருக்குல்ல, அவங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினா தானே நம்ம கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இத பாருங்க, பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் கடமை எப்பவுமே முடியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் அது எப்பவுமே இருக்கும். சரிதான் மகா. சக்தி, கல்கியும் தமயந்தியும் கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிடு. எல்லா வேலையும் நாமளே பாத்துக்கலாம். சரிங்க. என்னம்மா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேசுங்க. இருக்கட்டும்மா. அப்ப நாங்க புறப்படுறோம் மாப்ள. என்னத்த உடனே புறப்படுறேன்றீங்க? அவருக்கும் வேலை இருக்கு இல்லப்பா. ஆமாப்பா, கல்யாணத்துக்காக இங்க வந்தோம். எங்க மனசு நிறையற மாதிரி கல்யாணத்தை நடத்திட்டீங்க. இனிமே தமேந்தி உங்க வீட்டுக்கு சொந்தமாயிட்டா. சரி, பட் இப்போ நீங்க எந்த வீட்டுக்கு போக போறீங்க? அது ஏன் கேக்குறேன்னா, 2 குடும்பமா இருந்த நாம 4 குடும்பமா இருக்கோம். அதுக்காக தான் கேட்டேன். வேற எங்க, தமேந்தி இருந்த வீட்டுக்கு தான் போறோம். என்னங்க? ஏமா, நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்களா? அதுக்கு நீங்க அண்ணன் வீட்லயே இருந்துடலாமே. என்னடி, அங்க போனா நாங்க சொல்றபடி கேட்பாங்களா என்ன? அம்மா, அவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ அது ஒண்ணும் முக்கியம் இல்லையேம்மா. ஆனா நீங்க அங்கதான் இருக்கணும். ஆமா மகா, நீங்க அங்க இருந்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயம் இருக்கும். அவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ மட்டும்தான். அப்படியே சௌந்தர்யா உன் சொல்லுக்கு கட்டுப்படலைனாலும் மௌலியாவது கட்டுப்படுவான்ல. மௌலி மாறிட்டானா சௌந்தர்யாவும் மாறிடுவா. அப்பா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பிசினஸ் அண்ணா கிட்ட கொடுத்தலாம்ல. நான் பேசி பார்த்துட்டேம்மா. மௌலி அதுக்கு ஒத்துக்கல. சம்பந்தப்பட்டவங்க நிறுவனத்துல வேலைக்கு போனா சங்கடம் வருங்கிறான். அவனுக்கு யார் புரிய வைக்கிறது? மௌலிய மட்டும் இல்ல, அர்ச்சனாவையும் நான் கூப்பிட்டமா, அவளும் வரமாட்டேங்கிறா. சௌந்தர்யாவுக்கு இருக்கிற அதே கோபம் தான் அர்ச்சனாவுக்கு இருக்கு. கடைசி வரைக்கும் அவ தமேந்தி கல்யாணத்துக்கு வரவே இல்லைல்ல. அப்பா, அர்ச்சனாவும் வரல, அவளை சேர்ந்தவங்க யாருமே வரல. இவ்வளவுக்கும் இவரும் நானும் நேர்லயே போய் அவங்கள கூப்பிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் மட்டும்தான் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இதுவும் இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களதான்ப்பா. அதுலயும் முக்கியமா சௌந்தர்யா, அவ திருந்திட்டானா மத்தவங்களும் திருந்திருவாங்க. அதுக்கான காலம் சீக்கிரமா வரட்டும் பிரேம். அது வரைக்கும் கல்கியும் தமேந்தியும் பாத்துக்கோங்க. நாங்க புறப்படுறோம்ப்பா. சரி. குட், ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். வர சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா திலீப், உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார்.
உங்களை பத்தி அர்ச்சனா தான் சொல்லல. நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாமே திலீப். எப்படி சார் முடியும்? சொல்லக்கூடாதுன்னு தான் அவங்களே நினச்சிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அர்ச்சனா இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சார். என்னால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியல. ஒரு கட்டத்தில் அந்த வேலையை வேணாம் கூட எனக்கு தோணுச்சு. எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணனால தானே அந்த வேலையை ரிசைன் பண்ணாமல் இருக்கேன். நாங்க கூட அர்ச்சனா கிட்ட பேசணும் திலீப். அவங்க இங்க வேலைக்கு சேரும்போது நீங்க இங்க இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் ஜாயின் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையில் இருக்கணும்? அப்படி ஒன்றும் வேலைக்கு போய் தான் தீரணுங்கிற கட்டாயம் அவளுக்கு இல்லையே சார். சரி திலீப், அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. திலீப், உங்க சூழ்நிலை தெரியாம நானும் உங்க மேல கோவப்பட்டேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இனிமேலாவது நீங்க அர்ச்சனா கூட சேர்ந்து வாழணும். நானும் அதான் சார் நினைக்கிறேன். எவ்வளோ தடவை நானும் அவகிட்ட பேசிட்டேன். எங்கள் அப்பாவும் வந்து அவகிட்ட பேசிட்டார் சார். யார் சொல்லியும் கேட்கலன்னா எப்படி சார்? இப்ப நாங்க அர்ச்சனா கிட்ட பேசியிருக்கோம் திலீப். உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஆமா திலீப், நீங்களும் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாமே. கெஸ்ட் ஹவுஸ்லையா? எப்படி வசந்த்? நான் எப்படி அங்கே இருக்க முடியும்? அப்படி என்ன எங்கள் வீடு வெளியூர்லையா இருக்கு? லோக்கலில் தானே இருக்கு. ஜஸ்ட் ½ தான், போயிட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸில் இருங்கன்னா எப்படி வசந்த்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அர்ச்சனா வந்து உங்க வீட்டுக்கு வர விரும்பல. இப்போ மட்டும் இல்லை சார், எப்போவுமே அவளுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணாது. கொஞ்ச நாள் தானே திலீப், நாம அதுக்கப்புறம் அவங்க மனநிலையை மாத்திடலாம். சார், கஷ்டப்பட்டு என்னை எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க சார். இப்போ என்னை விட்டால் வேறு ஆதரவே இல்லை சார் அவங்களுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள விட்டுட்டு நான் எப்படி சார் வர முடியும்? அப்படியே நான் வந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது சார். சார், குடும்பத்தோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே அர்ச்சனாக்கு துளி கூட இல்லை சார். அப்படி இருந்திருந்தா வீட்டை விட்டு வந்திருப்பாளா? இவ்வளோத்துக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் அர்ச்சனா மேலே பாசமாக தானே இருக்காங்க. இப்படி முட்டாள்தனமாக பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி சார்? வீட்டுக்கு வந்த மருமக கன்சீவாக இருக்கானா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கூட அர்ச்சனா எங்கள் அப்பா அம்மா கொடுக்கல சார். வயசான காலத்தில் அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் சார். எனக்கு அர்ச்சனா முக்கியம்தான் சார், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நான் வர முடியாது சார். அவளுக்கு வாழணுங்கிற ஆசை இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து வாழட்டும், இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். இதான் சார் என் முடிவு. நான் வரேன் சார். மேடம் எங்க? மேடம் என்னங்க ஐயா? எங்க கற்பகத்தை காணவே காணோம். நேத்து தானே போயிருக்கா, ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. அதுவும் சரிதான், கற்பகம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப இப்படி சொல்றீங்க, ஆனா கற்பகத்துக்கிட்ட அவளை வீட்லயே போய் நிரந்தரமா இருந்துருன்னு சொல்றீங்க. நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கற்பகம் உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இல்லை. ஆனா கற்பகம் அப்படி சொல்லவே இல்லையே. போன உடனே வந்துருவேன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க வருவாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மங்களம், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப புனிதமா நினைக்கிற இடம். இங்க இருக்காங்களே, இவங்கள மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல ஆதரவு இல்லாம இருந்தேன். ஆனாலும் அப்ப எனக்கு வயசு இருந்தது, உழைக்கிற சக்தி எனக்கு இருந்தது. இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. அப்படி பண்ணவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த இடத்துலயாவது அமைதியா இரு. இங்க இருக்கிறவங்கள பத்தி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கள நிறைய பேரு நல்லா படிச்சு பெரிய பெரிய பதவிகள் இருந்தவங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள ஆதரவு இல்லாம பண்ணிடுச்சு. இங்க நான் என்ன வசதிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அடி மனசுல ஒரு வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அதை அதிகப்படுத்துற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. நான் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கணும்? எவ்வளவு நாளைக்குன்னா? அது தமேந்திக்கு மேல கோவம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடலாம்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் தமேந்திய உயிரா நினைக்கிறேன். எப்பவும் அவளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவ கூடவே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. இனிமே அதெல்லாம் நடக்காதுமா. அதுக்கான தகுதியெல்லாம் நீ எப்பவோ இழந்துட்ட. இப்போ தமயந்திக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே அவளுக்கு உதவி தேவைப்படாது. ஒருவேளை ஒன்ன சேர்ந்தவங்க யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ முறைய அனுமதி வாங்கிக்கிட்டு நீ தாராளமா இங்கிருந்து போகலாம். இல்லனா நீ இங்கதான் இருக்கணும். இங்க இந்த கூண்டுக்குள்ள இருக்கணுமா? நான் இங்க இருந்து போகும்போது இந்த இடம் ஒரு வழி ஆயிடும். என்ன மங்களம்? சரிங்க ஐயா. சரி. வணக்கம் ஐயா. வணக்கங்க. இவங்க மங்களம் இனிமே இங்கதான் இருக்க போறாங்க. வணக்கம்மா. இவங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் 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 ஐயா. எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்களே, நான் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா இருக்கேன். இவங்க பேரு மங்களம். இனிமே இவங்க இங்கதான் இருக்க போறாங்க. ஆஹா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஐயா, சில பேப்பர்ல நீங்க கையெழுத்து போடணும். சரி வாங்க போலாம். ஐயா, இங்க சாப்பாடு வசதி எல்லாம் எப்படி இருக்கும்? இன்னும் வந்த உடனே சாப்பாட்டை பத்தி விசாரிக்கிறீங்க? என்ன வாழறதுக்கு அது முக்கியம் இல்லையா? உங்களை மாதிரி நான் என்ன இங்க நிரந்தரமாவா தங்க போறேன்? கொஞ்ச நாள் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவேன். என்ன இப்படி பேசுறீங்க? யாருன்னு தெரியலையம்மா, சாப்பாடே குறியா இருப்பா போல இருக்கு. நீங்க பாருங்க மேடம். எல்லாமே கரெக்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ. எங்க அண்ணன் கிட்ட காட்டிடுங்க. ஹலோ மேடம். கல்யாணம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் வரீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. போன் அட்டெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். சௌந்தர்யாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே மேடம். தமயந்தி மேடம் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. எதுக்காக என்ன வர சொன்ன? என் கல்யாணத்துக்கு தான் நீங்க வரல, பரவாயில்ல. இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், ஒரு வாழ்த்தாவது சொல்லலாமே. வாழ்த்தா உனக்கா? ஏன் எனக்கு சொல்லக்கூடாதா? மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்றது? அப்படியா? அப்படி யார் வாழ்க்கையை நான் நாசம் பண்ண? நீ யாரோட வாழ்க்கையை நாசம் பண்ணலன்னு சொல்லு. உதாரணத்துக்கு அர்ச்சனா போதாதா? ஏ, அர்ச்சனாவுக்கு என்ன? அவ நல்லா தானே இருக்கா? நீ எப்படி ஓ வீட்டுக்காரரோட இருக்கியோ அதே மாதிரிதான் அவ வீட்டுக்காரரோட இருக்கா. நீங்க 2 பேரும் வீட்ல ஒண்ணா இருக்கீங்க, அவங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஒண்ணா இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். சௌந்தர்யா, நீங்க நியாயமா கோவப்படணும்னா அது திலீப் மேலயும் அவங்க அப்பா மேலயும் தான். இன்னும் புரியலையா? அந்த மங்களம் தப்பானவங்கன்னு தெரிஞ்சு நான் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சேன். அப்படி போன அவங்கள கூட்டு போய் அடைக்கலம் கொடுத்தது அவங்க தானே. லட்சுமி அம்மாவை விட்டு இவங்க 2 பேரும் எதுக்காக சம்மதிச்சாங்க? அப்படி அவளை கொண்டாந்து வீட்டுல இருக்க வச்சதால தானே அவ அர்ச்சனாவை கொலை பண்ண பாத்திருக்கா.
நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து அதை கண்டுபிடிக்கலனா இப்பவும் அந்த மங்களம் அந்த வீட்ல தான் இருந்திருப்பா. யோசிச்சு பாரு சௌந்தர்யா, மங்கள அப்படி அந்த வீட்ல இருக்கிறது எப்பவும் அர்ச்சனாவுக்கு ஆபத்து தான். அவ என்ன, நீ அங்க இருக்கிறது கூட ஆபத்து தான். திட்டம் போட்டு தானே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. கல்கியும் மத்தவங்களும் வேணா ஏமாறலாம், ஆனா உன்கிட்ட நான் ஏமாற மாட்டேன். ஏமாற மாட்டேன் சரி, ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு கூட நீ என்னென்னமோ முயற்சி பண்ண, உன்னால முடிஞ்சுதா? இல்ல இல்ல. இனிமே உன்னால மட்டும் இல்ல, யாராலையோ எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சா எது வேணாலும் பண்ணுவேன். இப்பவே இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை வெளியே துரத்துட்டுமா? அத பத்தி நானே கவலைப்பட போறது இல்ல. சொத்தை பிரிச்சு தர முடியாதுங்கிறதுனால தானே என்னையே இங்க வேலைக்கு வச்சீங்க. அத பிரிச்சுட்டா நான் எதுக்கு இங்க வேலைக்கு வர போறேன்? இனிமே அந்த விஷயத்தை மறந்துரு சௌந்தர்யா. அந்த சொத்து கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. தமேதி,